கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 13/3/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். The Son of Man came to seek and to save what was lost. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவர் இழந்ததை திரும்ப தரக்கூடிய இயேசுவாக இருக்கிறார். இந்த கால வேளையிலே நீங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்திருக்கிறீர்கள், அதை இழந்தவைகளை திருப்பி தருவார். ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறீர்களா? உங்களுடைய வேலை செய்து அந்த வியாபாரம் நஷ்டப்பட்டு பொருளாதார ரீதியிலே ஒரு இழந்து போன நிலைமையில் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் அதை திரும்ப தருவார். உங்களுடைய குடும்ப சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? அந்த குடும்ப சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், அவருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிறதான இழப்பு உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தர் இழந்தவைகளை திரும்ப தருவார். கர்த்தருக்கு இழந்து போன சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பி கொடுப்பதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களை தேடுகிறதை, இந்த இழந்து போன தம்மோடு கூட இந்த உறவிலே துண்டிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை தேடி ஆண்டவர் வந்ததை குறித்து சொல்லுகிறது. காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காணாமல் போனதை தேடி வந்த தெய்வமாக இருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளை இழந்திருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அன்றைக்கு தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யுத்தத்திற்கு போய்விட்டு திரும்பி வரும்பொழுது அவனுடைய ஆடு மாடு மிருகஜீவன்கள் மனைவி பிள்ளைகள், தன்னுடைய உடன் வேலையாட்களுடைய ஆடு மாடு மிருகஜீவன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளையாடி சென்று விட்டார்கள். அந்த கோத்திரத்தில் இருக்கிறதான அவனோடு இருந்ததான ஜனங்கள் தாவீதை கொல்லும்படியாக முற்படுகிறார்கள். எல்லாரும் தங்களுக்கு பலன் இருக்கிற மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அப்பொழுது இழந்து போன நிலவிலே நின்று கொண்டிருக்கிற தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரவா என்று கேட்டு ஆண்டோடு சமூகத்தில் கேட்ட பொழுது, நீ அவைகளை திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். அவன் ஜெயித்து அவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறதை, இழந்தவைகள் அத்தனையும் தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். யோபு அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு 3000 ஒட்டகம், 500 எருமாடு, கர்த்தருக்கு 500 கழுதைகள், 6000 ஒட்டகங்கள், இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இழந்து போனது. கடைசியாக பெற்றெடுத்த 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் மரித்து போனார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சம்பவம் இருந்த பொழுதிலும் ஆண்டவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோபுவுக்கு இழந்த எல்லாவற்றையும் 2 தனையாய் திரும்ப கொடுத்தார். அந்த ஆண்டவர் உங்களையும் கைவிடாதபடி கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்த, ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கை இழந்து போன சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாவற்றையும் திருப்பி தருவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி. இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனார்களோ, எதெல்லாம் நஷ்டப்பட்டு போனார்களோ, எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் திரும்ப கொடுத்து அவருடைய தலையை உயர்த்தும்படியாய், மகிழ்ச்சியினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இழந்ததை திரும்ப தருகிறவர், இழந்து போன அத்தனையும் இந்த 2026 மார்ச் மாதத்தின் பகுதி மாதங்களிலே உம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு, ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே அவர்கள் எதிர்பார்க்கிற
இந்த ஆசீர்வாதங்களுக்கு கிடைப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும் நீ மேன்மை அடைய மாட்டாய் யார் யாரிடத்தில் சொன்னது? யாக்கோபு தன் சிரேஷ்ட புத்திரனான ரூபனுக்கு சொன்னது. ஆதியாகமம் 49:4. இந்த நாளுக்கான கேள்வி, தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அது இழந்து போவான் யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாஸ்டர் ஜெபதாஸ்.